நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து போயிட்டு விஜய் அந்த நிலைமையில பார்க்கறதோ அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. என்ன விஜய், என்ன இது கொடுமைப்படுத்தினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், என்னை தூங்கவும் விடாமல் ஒரு பக்கம் ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறாங்க. இதை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன். இப்போவே நான் போயிட்டு மேல் இடத்துல புகார் செய்கிறேன், இந்த மாதிரி என் புருஷனை ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மனித உரிமை சட்டத்துக்கு நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறாங்க. உடனே அந்த நேரத்தில் நான் கரெக்டாக நம்ம தீபிகா வந்து ஃபோனை பிடிங்கிறாங்க. மல்லி, உன்னால் ஒரு ஹேரையும் பிடுங்க முடியாது, அதை ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோ. நான் இருக்கிற வரையும் இங்கே நான் தான், என்னோட ராஜ்யம் தான், உன்னால் என்ன பண்ண முடியும்? உன் மனசுக்குள்ளே அப்படி இப்படி நல்லா கனவு கண்ணு இருக்காது, கனவே ஒரு பக்கம் கலைச்சிட்டு போயிட்டே வந்துடும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா தீபிகா, உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா நீங்கள் எதுக்கு கோவப்படுறீங்க? நீங்கள் ஆவேசப்படுறத பார்த்தா உங்கள் மேலே தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் கேள்வி எழுப்பினா, தீபிகா அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே, தீபிகாவோட நடன நாட்டிலேயே எல்லாமே நம்ம பார்த்தாச்சு, அவனோட ஆட்டமும் நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. அதே சமயத்தில் மல்லி கோச்சுன்னு அங்கேருந்து வந்துடுறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு, எதிர்பார்க்காத ஒரு நேரம், எதிர்பார்க்காத ஒரு காலத்தில் வச்சாம்பாரு ஆப்பு அப்படின்ற மாதிரி நம்ம ராஜேஸ்வரியை போலீஸ் வந்து கைது செய்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போலீஸ் வந்துடுறாங்க. நம்ம மனோகர் மறுபக்கம் நம்ம நாகு, அதுக்கப்புறம் நம்ம ராஜேஸ்வரி உள்ளாந்து மல்லியும் வராங்க. அந்த சமயத்தில் அவங்க வந்துடுறாங்க. என்ன சார் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சுடர் கொலை செஞ்ச கேஸில் எங்களுக்கு வந்து எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, அந்த குற்றவாளியை அரெஸ்ட் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். யாருன்னு சொல்லிட்டு கேட்டதா, ராஜேஸ்வரி நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியை கைது செய்கிறாங்க. ஒன்றுமே புரியல, ஒரு பக்கம் குழப்பமாக இருக்குது. ராஜேஸ்வரிக்கு தலையெல்லாம் வலிக்குது. ஐயோ என்ன சொல்கிறீங்க, நான் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார், நான் எதுவுமே பண்ணலை, நானே ஒரு அப்பாவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி தப்பிக்க பார்க்குறாங்க. எம்மா ராஜேஸ்வரி, நீங்கள் பண்ணதுக்கான ஆதாரம் எல்லாமே எங்கள் கிட்ட இருக்குமா, நீங்கள் ஒத்துக்கலனாலும் நீங்கள் தான் இதை பண்ணிக்கிட்டது எவிடன்ஸ் எங்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குமா, நீ இதுக்கு மேலே ஒரு பக்கம் வாக்குவாதம் பண்ணி இன்னும் ஆகப்படுத்தலாமா, நீ செஞ்ச அதுக்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு, நீயே கோஆப்ரேட் பண்ணால் உன்னை டீசெண்டாக அழகாக கூட்டின்னு போவோம், இல்லைனா அடிச்சு உதச்சி தர்றன்னு இழுத்துன்னு போவோம், என்னம்மா நீயே சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ராஜேஸ்வரி, மல்லி நான் எதுவும் பண்ணல மல்லி, அடியே இவ்வளோ நாள் என்னை எப்படி கொடுமைப்படுத்தினேன், என் விஜய் ஜெயிலுக்கு போனேன்னு என்ன சொன்னேன், போயிட்டான், ஒழிஞ்சிட்டான், இனிமேல் அவன் வரவே மாட்டான், அந்த சொத்தெல்லாம் எனக்கு தான், உனக்கு என்னடி இந்த வீட்டை விட்டு வெளியே போடியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை துரத்த பார்த்தல, இப்போ தெரியுதா, தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், யாராக இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சால் அதுக்கான தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ராஜேஸ்வரி இதுன்னு, உன் நேரம் பேசு, நான் இப்போவே எப்படியாவது என்னோட சிசியரா ரஞ்சித்துக்கு இந்த விஷயத்தை தெரிய வச்சிடணும். சார் ஒரே ஒரு செகண்ட் ஃபோன் பேச வரீங்களா, ரஞ்சித் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரஞ்சித்தம் எப்படியாவது போய் ஜாமீன் வந்து என்னை வந்து ஃபஸ்ட்டு வெளியாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜாமீனும் கிடைக்காது, பூமீனும் கிடைக்காது, கம்முன்னு போ ஒரு பக்கம், நீ தான் கொலை செஞ்சன்ற ஆதாரமே கிடச்சிச்சு, உனக்கு இதுக்கு மேலே ஜாமீனெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. ராஜேஸ்வரின்னு ஒரு பக்கம் என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் திருன்னு முழிக்கிறாங்க ஒரு பக்கம். ஐயோ என்னடா இது, எந்த பக்கம் போனாலும் நமக்கே ஆப்பு வருது, குத்துங்க நேரம் நல்ல நேரம், அது போல் ஒரு பக்கம் நம்மளை குத்தி விட்டு போயிடுவாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்காங்க. அந்த யோசனையெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு தெரியாது. பாப்போம் இன்னும் என்ன நல்லா நடக்க போகுது, எப்படியெல்லாம் கொண்டு போவாங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் டோட்டலாக முடிட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும், அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அதாவது மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு விஜயை விடுதலை செய்கிறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. விஜய் ராஜேஸ்வரி இவங்க 2 பேருமே அதில் சம்மந்தப்பட்டு இருக்காங்க, 2 பேருமே இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா இது புதுசாக கொட்டியாக குழப்பறீங்க, விஜய்க்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொன்னால் அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நீங்கள் என்ன சொன்னாலும் அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கணுமா, அதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது, நாங்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போலீஸ் திரும்ப ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்ககிட்ட இதுக்கு மேலே பேசி பிரோஜனம் இல்லை, பேசவும் முடியாது, பேசி ஜெயிக்கவும் முடியாது, இவங்க முடிவு பண்ணிட்டாங்க எப்படியானா நம்மளை ஜெயிலில் தள்ளணும், எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட இதுக்கு மேலே பேசி ஒன்றும் நடக்க போகுது. அதனால் இதோட விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம யோசிச்சாகணும். சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இவங்க வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம நிஷா இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போய் கதிரேசங்கன்னு சொல்கிறாங்க. என்னப்பா இது, நம்ம 2 பேரை தவிர எல்லாருமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் இதை பண்ணது நீங்களும் நானும் சேர்ந்து தான் பண்ணோம், ஆனால் குற்றம் எல்லாமே ஒரு பக்கம் வேறு மேலே வந்துட்டு இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோ பாருன்னு நிஷா, இது நடக்கிற வரையும் நமக்கு நல்லது, நாம் அந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆகக்கூடாது, நாம் இதில் வந்து தப்பிச்சுட்டா நமக்கு அதுவே போதும், இது போதும் எனக்கு இது போதுமே அப்படின்ற மாதிரி நம்ம சந்தோஷமாக இருந்துடலாம். அதை விட்டு தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டு அவங்கக்கிட்ட ஒரு சிக்கலில் தவிச்சுன்னுக்கிறதுக்கு நம்ம அழகாக தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. இந்த யோசனை பேசுறது எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிஷா சொல்கிறாங்க. நிஷா பயத்தை ஓரங்கட்டு, தைரியத்தை உள்ளே விட்டு ஒரு பக்கம் அடித்து துவம்சம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும், அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம பைரவி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புதுசாக இப்போ நம்ம அதாவது தீபிகா இருக்காங்களா, அவங்க
நீ எடுத்து நடத்துகிற கேஸ் வந்து ரொம்பவே ஸ்லோவாக போயின்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குறிக்கோள் எல்லாமே பழிவாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. மல்லியும் மனோரும் இதனால் ஒரு பக்கம் மேல்முறையீடு பண்ணணும்னு சொல்லிட்டு வேற ஒரு போலீஸ் அதிகாரியை நியமனம் பண்ணுறாங்க. அவங்க தான் இனிமேல் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தீபிகாவுக்கு கோவம் வந்துடுது. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் பர்சனல் ரீசனாக ஒரு பக்கம் மல்லி விஜய் மறுபக்கம் குடும்பத்தவே நீங்கள் அட்டாக் பண்ணுறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அந்த தகவல் யார் சொன்னால் எப்படி சொன்னான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்கள் இனிமேல் இங்கே ஆஜராக தேவையில்ல, இங்கே இந்த கேஸ் எடுத்து நடத்த தேவையில்ல, நீங்கள் இந்த ஸ்டேட்டை விட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதெல்லாம் நீங்கள் பேசாதீமா, உங்களை மாற்றிடுச்சு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்றாங்க. என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அந்த டிஸ்ட்ரிக்டை விட்டே கிளம்பிடுறாங்க. சரி வேறு வழி இல்லாமல் இப்போ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் தான் அமைச்சிருக்காங்க. தூத்துக்குடியா என்னடா சொல்கிற, அங்கே அப்படியே சும்மா வேறு லெவலில் பாசம் அக்கறை அன்பு எல்லாமே ஒரு பக்கம் வேற மாதிரி இருக்குமேடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க என்னங்க பண்ணுறது, பாசத்தில் ஒரு பக்கம் அவங்கள மிஞ்சத்துக்கு ஆளும் இல்லை, அதே மாதிரி பகையை கட்டுறதுல அவங்கள மிஞ்சத்துக்கு ஏற்ற மாதிரி ஆளும் இருக்க மாட்டாங்க. தப்பு செஞ்சால் கண்டிப்பாக தட்டி கொடுக்க மாட்டாங்க, தட்டி தூக்கிடுவாங்க. அதனால் தப்பு செய்யாமல் இருந்தால் தட்டி கொடுப்பாங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சி யூ, நன்றி வணக்கம், வந்து நம்ம இருக்க தருகேன்.